பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி ஏகமனதாக இன்று தீர்மானித்தது. கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட மாநாட்டிலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற சம்மேளனத்தில் கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சம்மேளனத்தின் வரவேற்புரையை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஆர்ஷடி சில்வா நிகழ்த்தினார். கடந்த 10 வருடங்களாக இந்த கட்சியின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுக்கு மிக வெற்றிகரமான முறையில் முகம் கொடுத்துள்ளோம். இந்த கட்சியை பாதுகாத்துள்ளோம். அதேபோன்று இந்த கட்சியை இந்த அளவு உயரத்துக்கு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வரும் மாதம் உமது அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இந்த இடத்தில் உள்ள அனைவருக்கும் முன்னுரிமையை வழங்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அரசாங்கம் ஒன்று உமது கைகளுக்குள் திடீரென கிடைக்காது. போராடி அதனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனால் எதிர்வரும் 4 வாரங்கள் 100% அர்ப்பணிப்புடன் நாம் செயலாற்ற வேண்டும். அதனையடுத்து பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜோசப் மைக்கேல் பெரேராவினால் விசேட சம்மேளனத்தில் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசாரத்துக்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி அவரின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கும் அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து செயற்படுமாறு இந்த சம்மேளனம் முன்மொழிகிறது. இந்த பிரேரணை சம்மேளனத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2001 மற்றும் 2010 ஆண்டுகளில் நாம் பொது சக்திகளை ஒன்றிணைத்துக் கொண்டோம். இதற்கு முன்னர் எமது பொது வேட்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் சரத் பொன்சேகா. எனினும் முதல் தடவையாக பொது வேட்பாளரான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருக்கு நாம் ஒத்துழைப்புகளை வழங்குகிறோம். அந்த இடத்திலேயே மாற்றம் ஏற்பட்டுள்ளது. துரோகியா அல்லது வீரனா என வினவுகின்றனர். நாங்கள் புதிய பயணம் ஒன்றை செல்கிறோம். தேசப்பற்றுள்ள சிறந்த நபர் ஒருவர் இன்று ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிறார். சாரம் பெனியன் சீட் அணிகின்ற புறநறுவையை போன்ற கிராம பகுதியில் இருந்து வந்த நான் மதிக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் இன்று ஜனாதிபதி தேர்தலுக்காக களமிறங்கியுள்ளார். நமது நாட்டின் அரசியல் உரிமைகளை நாம் பாதுகாப்பதனை போன்று மக்களின் வாழ்வு உரிமையையும் நாம் பாதுகாக்க வேண்டும். 100 நாட்களுக்குள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ரத்து செய்ய எதிர்வரும் காலங்களில் ஸ்தாபிக்கப்பட உள்ள அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு உள்ளது என்றால் 50 நாட்களுக்குள் அவர் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் நமக்கு முதுகெலும்பு உள்ளது என கூறுகிறேன். நிச்சயமாக எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வெற்றி பெற்று உங்களை வெற்றி பெற செய்வோம் என்பதனை நினைவூட்ட விரும்புகிறேன். நமக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது. அவர்களுக்கு அதிகாரம் மற்றும் பண செல்வாக்கு ஆகியன மாத்திரமே காணப்படுகின்றன. ஜனநாயகத்தை மீண்டும் பாதுகாப்பதற்கும் அந்த கதவை திறப்பதற்கும் சர்வாதிகார ஆட்சியை மாற்றியமைப்பதற்கும் மைத்திரி ஆட்சியை ஏற்படுத்த நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கூறிக்கொள்கிறேன். ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிணைவோம் என கூறிக்கொள்கிறேன். அவரது பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கிராமங்களில் சங்கங்களை ஏற்படுத்துவதற்கான தேவை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி இன்று இதில் பெரிய பங்குதாரராக உள்ளது. இறுதி தருணம் வரை நாம் போராடி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாக அந்த வெற்றியை மாற்றுவோம். அதற்கான தலைமைத்துவத்தை கிராமிய மட்டத்தில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். චන්දකොලේ ඒ වැඩ පිළිවෙලට නායකත්වය දෙන්න කියලා